ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகிர நரலை போற்றி. மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. கிரக நிலைகள் நல்லா இருக்குது. கிரகமாலய யோகம் பரிபூர்ணமாக அமைஞ்சிருக்கு. கிரகமாலய யோகம் ஒரு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் கொடுக்கும். மிதுன ராசிக்கு அடுத்த வரைய நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்குது. உங்கள் குதிரை ஓட போகுது. ஜெயிக்கிற குதிரையாக இருக்க போகிறீங்க. அது ரேஸில் குதிரை பந்தயத்தில் குதிரை ஜெயிக்கும்ல, அது மேலே பணம் கட்டுவாங்க. இனிமேல் மிதுன ராசிக்கு ஜெயிக்கிற குதிரை தான். எந்த வேலையை தொட்டாலுமே நல்லபடியாக இருக்கும். சக்ஸஸாக முடியும், நல்லா இருக்கும். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, மிகச்சிறப்பு. ராசிக்கு 7, 10 கூடிய 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, நல்லா இருக்கும். குடும்பத்தில் ஒரு இன்டகிரேஷன் இருக்கும், இணக்கம் இருக்கும். கூட்டுத்தொழில், நண்பர்கள், சொந்த பந்தம், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டிகேஷனில் நல்லாயிருக்கும். அதுபோல் தொழிலும் நல்ல லாபம் வரும். சரியாக நேரில் 10ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. தொழில் காரியம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ வியாபார ரீதியாக நீங்கள் தொழிலை நல்லா விரிவாக்கம் பண்ணலாம். தொழில் வியாபாரத்தில் நல்லா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதில் முதலீடு பண்ணலாம். எதிர்காலத்துக்கு தேவையான அனைத்து வேலைகளும் அதில் செய்யலாம். ஸோ இப்போ தொழில் வியாபாரத்துக்கு உகந்த காலமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் பார்வை 10ஆம் இடத்துக்கு இருக்குது. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலுமே குரு சுக்கிர பார்வையில் இருக்குது, மிகச்சிறப்பு. ராசிக்கு 8, 9 கூடையவன், அஷ்டமாதிபதியும் பாக்கிய சேனாபதியும் 10ஆம் இடத்துல உட்காந்துட்டு சுப தொடர்பில் இருக்குது. நல்ல அமைப்பு தான். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நாள்பட்ட வியாதியில் இருக்கிறவங்க எந்திரிச்சு உட்காந்துக்குருவீங்க. உடல்நிலை நல்லாயிருக்கும். நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அப்பா வழியில் நல்லா வசதி இருக்கும். அப்பா வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அப்பா உங்களை பெற்ற அப்பா உங்களை நல்லபடி செய்வார். அவர் வழியில் பணப்பழக்கம் இருக்கும். நல்ல வேண்டியது வாங்கி கொடுப்பாரு. அப்பா வழி உறவு முறைகள் நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடம் வளர்க்குது. 5ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறாரு. நவம்பர் 3ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு போய் ஆட்சி பெறாரு. ஸோ 5ஆம் இடம் புதாதித்ய யோகம், சூரிய நாராயண யோகம், லட்சுமி நாராயண யோகம், சுக்கராதித்ய யோகம், இப்படி 4 விதமான யோகம் 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்நேரம் குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். நவம்பர் 3ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் குலதெய்வ வழிபாடை 1 மாத காலத்துக்குள்ளே நீங்கள் வழிபாடு பண்ணலாம். குலதெய்வம் கோயிலுக்கு போகிறவங்க போயிட்டு வாங்க. இந்த நேரத்தில் குலதெய்வத்தை டைப் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு தடவை வச்சு குலதெய்வத்தை நம்ம எழுதணும். சரியாக நேரில் டெக்ஸ்ட் பண்ணணும். மனசார நினைக்கணும். பூஜை புனஸ்காரம் பண்ணும்போது குலதெய்வத்தை சொல்லணும். அதே நேரத்தில் குலதெய்வத்தை நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஆச்சு குலதெய்வத்தோட பேரை பேப்பரில் எழுதணும். சரியா? இப்போ உங்கள் குலசாமி முருகன் வச்சுக்கோங்களேன், முருகன் துணை, காளியம்மன்னா காளியம்மன் துணை அப்படின்னு எழுதணும். ஒரு தடவைனாச்சும் பேனா பிடிச்சி எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வம் உங்கள் கூடயே இருக்கும். உங்கள் இதயத்தில் அப்படியே நிற்கும். சரியா? அந்த வார்த்தை மந்திரமாக மாறும். சத்தியபூர்வமாக இருக்கும். அது சொல்லுவாங்க, 10 தடவை பேசுறதை காட்டில் ஒரு தடவை எழுதுறது நல்லது அப்படிம்பாங்க. ஒரு தடவை ஒரு வெள்ளை பேப்பரில் பிள்ளையார் சொல்லி போட்டுக்கிட்டு தூய்முக விநாயகர் துணை. ஏன்னா மிதுன ராசிக்குள்ள விநாயகர் தூய்முக விநாயகர் தான். அது அவருக்கு 2 முகம் இருக்கும். தும்பிக்கை 2 இருக்கும். அந்த தூய்முக விநாயகர் துணைன்னு போட்டுக்கிட்டு அவரை நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு பிள்ளையார் சொல்லி போடுங்க. அது போக உங்கள் குலசாமி பேர் எழுதுங்க. இப்போ இந்நேரம் இந்த வீடியோ கேட்குறவங்க டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் குலசாமி என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ குலசாமி கோயிலுக்கு போகிறவங்க இந்த காலகட்டத்தில் போகலாம். உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி போகலாம். இல்லைன்னா உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்குள்ள நாட்களில் போகலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ சில பேருக்கு குரு திசை நடக்கலாம். கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களுக்கு ராக திசை நடக்கலாம். ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, இந்த ஆர்டரில் தான் நடக்கும். ராகு திசை நடக்கிறவங்க வெள்ளிக்கிழமை போங்க. இல்லைனா ராகு எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்கள். உங்கள் ஜனன ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த ராசிக்குள்ளே கிழமைக்கு போகணும். இப்போ ராகு மேசத்தில் இருக்கிறாரோ செவ்வாய்க்கிழமை போகணும். ரிஷப துலாமில் இருக்கிறாருன்னா வெள்ளிக்கிழமை போகணும். மிதுனம் கண்ணியில் இருக்கிறாருன்னா புதன்கிழமை போகணும். சிம்மத்தில் இருக்கிறாருன்னா ஞாயிற்றுக்கிழமை போகணும். கடகத்தில் இருக்கிறாரா திங்கக்கிழமை போகணும். மகர கும்பத்தில் இருக்கிறாரா சனிக்கிழமை போகணும். தனுசு மீனத்தில் இருக்கிறாருன்னா வேலைக்கிழமை போகணும். விருச்சிகத்தில் இருக்கிறாருன்னா செவ்வாய்க்கிழமை போகணும். ஸோ ராகு திசை நடக்கும். மிருக சீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கூட கொஞ்சம் வயசில் ராகு திசை நடக்கும். ஸோ அந்த ராகு திசை நடக்கிறவங்க ராகு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த ராசிக்கு உள்ள கிழமைக்கு போகணும். அதுபோக மற்ற இதுக்கெல்லாம் கிழமை இருக்குது. குரு திசைக்கு வேலைக்கிழமை, சனி திசைக்கு சனி மகா திசைக்கு சனிக்கிழமை, புதன் திசைக்கு புதன்கிழமை, கேது திசைக்கு கேது ராகுமா தான். கேது எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த ராசிக்குள்ள கிழமைக்கு போகணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் கொஞ்சம் முக்கியமாக சொல்கிறேன். இதெல்லாம் சூட்சும வழிபாடு உள்ள அமைப்புகள். இது மாதிரி நேரத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணினீங்கன்னா குலசாமி கண்ணை திறக்கும். கண் திறந்து பார்க்கும், குறைகள் தீரும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி சார், நவம்பர் 3ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதிக்குள்ளே குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ரைட்டு. பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்பா. பலன்கள் கிரகமலை யோகம். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, 3ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் இடத்துல சூரியன் புதன், 6ஆம் இடத்துல செவ்வாய். அடுத்து இப்போ சந்திரன் இன்றைக்கி 6ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். இன்றைக்கி கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அடுத்து 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம். ஸோ அடுத்த வரையின நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமும் வருது. சரியா? 29, 30, 31 இந்த 3 நாளுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். ஆனால் இருந்தாலும் 28ஆம் தேதி ஒரு பூஜை பண்ணிடுங்க. உங்களுக்கு உகந்த நாட்களில் நான் சொல்கிறேன். 28ஆம் தேதி, அக்டோபர் 28, நவம்பர் 4 இந்த 2 நாட்கள் வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க. நான் பூஜை பண்ணுறதை பற்றி பின்னாடி சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஸோ கிரகமலைய யோகம் வந்து நல்ல யோகத்தை கொடுக்கும். கிரகமலைய யோகம், நவபஞ்சம யோகம், இது மாதிரி யோகங்கள்லாம் அடுத்தடுத்து ராசிக்கு நடக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 8 கூடியவன் 8க்கு 8ஆம் இடத்துல மறையிறாரு. நல்ல அமைப்பு. வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் தீரும். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வெளிநாடு வெளிமான தொடர்பில் இருக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏதோ பிரச்சனையில் சிக்கிருக்கிறீங்க, போலீஸ் கேஸு, கோர்ட்டு கேஸு எது இருந்துச்சுன்னா அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அளப்பரிய பலன்களை கொடுக்குறாரு. குரு பார்வைக்கு வராரு. குருமங்கள யோகம். ஸோ ராசிக்கு 6, 11 கூடையவன் 11க்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். மூத்த சகோதர வழியில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இருந்தாலும் குரு பார்வைக்கு வரதுனால சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். செவ்வாய் நல்ல வலுவாக இருக்கிறார். 6ஆம் இடத்துல இருக்கிறனால செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். மருத்துவ தொழிலில் இருக்கிறவங்க, MBBS முடித்து மருத்துவ துறையில் இருக்கிறவங்க, அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ், சுகாதாரத்துறையில் இருக்கிறவங்க, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அப்புறம் மெடிக்கல் சயின்ஸில் இருக்கிறவங்க, ஃபார்மசி, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. யூனிஃபார்ம் சர்வீஸில் வேலை பார்க்குறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ராணுவம், மிலிட்ரி, நேவி, செக்யூரிட்டி கார்டு, ஹோம் கார்டு சிறப்பாக இருக்கும். அதுபோல் மட்டன் ஷாப், காபி ஷாப் வச்சுருக்கிறவங்க, பிளட் பேங்க் வச்சுருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, விளையாட்டு வீரர்கள், எந்த விளையாட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, குறிப்பாக நீச்சல் விளையாட்டில் இருக்கிறவங்க, நீச்சல் வீரர்கள், சரியா, அவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் நீச்சல் போட்டியில் கலந்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசில் எல்லோரும் வந்து விளையாட்டு போட்டியில் இருப்போம். ஒரு 30-40 வயசுலலாம், கொஞ்சம் வயசுலலாம் எல்லாருமே ஒரு ஆர்வத்தில் இருப்போம். சரியா, இப்போ வந்து அந்த விளையாட்டு துறையில், கேம்ஸில் இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் மிக சிறப்பாக இருக்கிறார். குருமங்கள யோகம் வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்குது. இருப்பினும் இந்த ரத்த ப்ரெஷரு, பிளட் ப்ரெஷரு, ரத்த கொழுப்பு இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். உடம்பில் வந்து ரத்த சம்மந்தப்பட்ட பிணியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க. டாக்டரை போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது வந்து அந்த ரத்த சம்மந்தப்பட்ட பிணிகளை கொடுப்பார். இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறனால எல்லாமே கட்டுக்குள்ள இருக்கும். இருப்பினும் நம்ம வந்து கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். ப்ரீகேஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வருமுன் காப்போம், வளமாக இருப்போம். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து நல்ல ஒரு தைரியத்தை கொடுப்பாரு. கையில் காசு பணத்தை கொடுப்பாரு. இந்நேரம் வந்து உங்களுக்கு பேர் புகழ் நல்லபடியாக இருக்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு பேர் புகழ் நல்லபடியாக இருக்கும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து, உங்கள் வேலையை பார்த்து எல்லோரும் மெச்சிக்கிடுவாங்க. கம்பெனியில் வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, போனஸு, அடுத்து ட்ரான்ஸ்ஃபரு, நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு சாதகமாக எல்லாம் நடக்கும். நினைத்தது அதிர்ஷ்டத்தால் அனைத்தும் முடியும். நினைத்த காரியம் அனைத்துக்குமே அதிர்ஷ்டத்தால் முடியும். எதையும் சாதிக்குப்பீங்க. காரிய சாதனை இருக்கும். சமயோதய புத்தி இருக்கும். சமயோதய சாதுரியம் இருக்கும். உலக புகழ் கிடைக்கும். பாப்புலாரிட்டி நல்லாயிருக்கும். இந்நேரம் வந்து சில விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறீங்க. 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. கொஞ்சம் க்ரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறீங்க. சில பொருட்களை தயாரிக்கிறீங்க. சில விஷயங்களை செய்கிறீங்க. அது வந்து விஞ்ஞான ரீதியாகவோ, கணித ரீதியாகவோ, சயின்ஸ் ரீதியாகவோ ஏதோ ஒரு இது செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு படைப்பாளராக இருக்கிறீங்க. ஒரு பொருளை, ஒரு விஷயத்தை படைக்கிறீங்க. இன்றைக்கி நிறைய பேர் படைப்பாளர் இருக்காங்க. க்ரியேட்டிவ் மைண்டில் நிறைய விஷயத்தை படைக்கிறாங்க. ஸோ எதனாச்சும் ஒன்று படைக்கிறீங்க, புதுசாக படைக்கிறீங்கன்னா அது பாப்புலாரிட்டி ஆகும். உலக பொருட்சி பெறும். உலக புகழ் கிடைக்கும். கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்குள்ள சூரியன் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். சரியா, பரிவர்த்தனை யோகத்தில் இருக்க சுக்கிரன் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. நீசபங்கம் அடைகிறாரு. ஸோ நல்லாயிருக்கும். 3 கூடையவன் வந்து 5ஆம் இடத்துல இருக்குது. ஒரு வகைக்கு நல்லது தான். எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். ஸோ அரசாங்க விஷயத்துலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கனால அரசு உத்தியோகம் இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகத்திலும் சரி, பதவி நிரந்தரம் இருக்கும். பூர்வீக சொத்து பத்துகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அறிவுபூர்வமாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வீடு, மனை, வண்டி, வாகனம் நல்லபடியாக இருக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். சிவில் இன்ஜினியருக்கு நல்லாயிருக்கும். கட்டட சம்மந்தப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க, நில அரிசிதம் பண்ணுறவங்க, சர்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும். வேலை ஆட்கள் நல்லபடியாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு ப்ராப்பரேட்டராக இருக்கிறீங்க, ஒரு ஓனராக இருக்கிறீங்க, முதலீட்டாளர் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க வந்து நல்ல வேலை பார்ப்பாங்க, விசுவாசமாக வேலை பார்ப்பாங்க. அதுபோக அரசு அதிகாரிகளுடைய சகவாசம் கிடைக்கும். அரசில் பெரிய லெவலில் இருக்கிறவங்களுடைய சகவாசம் கிடைக்கும். அதனால் சில காரியத்தை சாதிச்சுக்கிருவீங்க. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்திலே இருக்கும். போட்டி, பந்தய, லாட்ரி நல்லபடியாக இருக்கும். லாட்ரி சீட்டு யோகம் இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து குரு இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல புதன். அதுக்கடுத்து 9ஆம் இடம் 2, 5, 9. 9ஆம் இடம் எப்படி இருக்குது? 9 கூடவன் குரு பார்வையில் தான் இருக்கிறார். ஆனால் 9ஆம் இடத்துல ராகு இருக்குது. சின்ன பின்னடைவு தான். பல்க் ஆஃப் கிடைக்காது. ஏதோ லாட்ரி சீட்டு வாங்கினீங்கன்னா முதலுக்கு மோசம் இல்லைன்னு இருக்கும். சரியா, இதுக்கு ஜனன ஜாதகம் ஒத்து போகணும். ஓகே, 11ஆம் இடம் எப்படி இருக்குது? 11ஆம் இடத்துக்கு வந்து புதன் பார்வை தான் இருக்குது. பரவாயில்ல. 26ஆம் தேதியிலேருந்து நல்லாயிருக்கும். ஓரளவு யோகம் இருக்குது. சரியா, போட்டி, பந்தயம், லாட்டில் யோகம் இருக்குது. ஆனால் முதல் பரிசுலாம் விழுகாது. ஏதோ கிடைக்கும். சரியா, லக்கு இருக்குது. அதை வேணால் சொல்லலாம். அதுபோக வந்து ஜனன ஜாதகத்தில் இந்த கிரகங்கள்லாம் நல்லா இருக்கணும். சூரியன், புதன், சனி பகவான் இவங்களாம் நல்ல நிலைமையில் இருக்கணும். பொதுவாக ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக 2 கூடையவன், 5 கூடையவன், 9 கூடையவன், 11 கூடையவன் நல்ல நிலைமையில் இருந்து அந்த தசாபுத்தி நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சரியா, இப்போ உங்களுக்கு சனி மகாதேசி நடக்குன்னு வச்சுக்குருவோம். சனி பகவான் வந்து உங்கள் லக்கணத்துக்கு 2 கூடையவனாக இருக்கணும். நீங்கள் தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கணும். மிதுன ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கணும். சனி பகவான் எங்கே இருக்கணும்? சனி பகவான் வந்து உங்கள் லக்கணத்துக்கு வந்து 4ஆம் இடத்துல இருக்கணும். 4ஆம் இடத்துல மீனத்தில் இருக்கணும். மீனத்தில் இருக்கிற சனி பகவானை குரு பார்க்கணும். குரு எங்கேருந்து பார்க்கணும்? கடகத்திலிருந்து பார்க்கணும். ஸோ 2ஆம் இடம் உங்களுக்கு வந்து கடகத்திலேருந்து பார்க்கணும். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு.
சரியா? ராசிக்கு 2ஆம் இடம்னா எப்படி லக்கணத்துக்கு வந்து 8ஆம் இடம் ஆகும், பரவாயில்ல. லக்கணாதிபதி 8ஆம் இடத்துல இருந்து உச்சமாகி சனி பகவானை பார்ப்பார். ஸோ 2 கூடனை பார்க்கறதுனால பண வரவு நல்லா இருக்கும். இவங்களுக்கு தான் தன வரவு திடீர்னு வரும். ஏன்னா சனி பகவான் ஒரு கேந்திரத்தில் இருக்கலாம், மீனத்தில் சமமாகி நல்ல நிலைமையில் இருப்பார். ராசிக்கு 10ஆம் இடம், லக்கணத்துக்கு 4ஆம் இடம், குரு பார்வைக்கு வருது மிகச்சிறப்பு தான். 2, 3 கூடியவன் வந்து 4ஆம் இடத்துல குரு பார்வைக்கு வந்து குரு வீட்டிலே இருக்கிறதுனால கண்டிப்பாக பொருள் கிடைக்கும். ஏன்னா குரு வந்து தனகாரகன். குரு வந்து தனத்தையும் பிள்ளைகளையும் கொடுக்குறவர். அவர் வீட்டில் சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்குது, நல்ல அமைப்பு தான். சரியா? நல்லாயிருக்கும். சரியா? இவங்களுக்கெல்லாம் வந்து 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இதெல்லாம் அமையும். வண்டி வாகனம், ரியல் எஸ்டேட், இது அது சம்மந்தப்பட்ட வேலைகள், சரி, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், இது மாதிரி சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லா அமையும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, லக்கணத்துக்கு 2 கூடிய கிரகம் வந்து நல்ல இடத்துல உட்காந்து குரு பார்வையோ சுபத்தோடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பண வரவு நல்லாயிருக்கும். இப்போ லாட்டரி சீட் விழுந்துச்சுன்னா என்ன பணம் தானே கொடுக்குறாங்க? லாட்டரி சீட் விழுந்துட்டு என்ன வீடை வாங்கி கட்டி கொடுக்குறாங்க? இல்லை, பணம் தான் கொடுக்குறாங்க. இங்கே பணத்தை தான் மையப்படுத்தி எல்லாமே நடக்குது. ஸோ ஒரு மனிதனுக்கு, தனி மனிதனுக்கு லாட்டரி சீட்டு விழுகணும்னா தனமகா யோகம் இருக்கணும், மகா தன யோகம் 2, 5, 9, 11 நல்ல நிலைமையில் இருக்கணும். அதுபோல் அவங்களுக்கு வந்து அந்த தசையும் நடக்கணும். தசை தான் நடக்கணும், அந்த தசை அல்லது புத்தி நடக்கணும். இப்போ சனி பகவான் உதாரணத்துக்கு சொன்னேன். அதே மாதிரி குரு நல்லா இருந்தாலும் குரு திசை நடக்கும். குரு நல்லா தான் இருக்கிறார், உச்சமாக இருக்கிறாரு. ஸோ அந்த சனி திசை குரு புத்தி, குரு திசை சனி புத்தியில் இவங்களுக்கு கண்டிப்பாக லாட்டரி சீட்டு யோகம் நடக்கும். இதுக்கு மேலே சொல்லணும்னா உங்கள் ஜனன ஜாதகத்தை தான் பார்த்து சொல்ல முடியும். சும்மா பொது வெளியில் வந்து ரொம்ப கிளியரெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குமே நாடி துடுப்பு தனியாக இருக்குது. ஒவ்வொருத்தர் நாடி துடுப்பை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஹார்ட் பீட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பிளட் ப்ரெஷர் இருக்கும், ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான உடல்நல பிரச்சனை, உடல்நலம் சார்ந்து அமைப்புகள் இருக்கும். அது மாதிரி ஜாதகமும் மாறுபடும். சரியா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. கொஞ்சம் பொறுமையாக அதை பார்க்கணும். ஜாதகத்தை பார்த்தா சொல்லிடலாம், இருக்குது இல்லைன்னு சொல்லலாம், எவ்வளோன்னு சொல்லலாம். இவருக்கு இவ்வளோ தான் வாழ்க்கையில் சம்பாதிக்க முடியும், இப்படி தான் இருப்பார், அதையும் சொல்லலாம். அது ஜோதிடரோட அப்சர்வேஷனை பொறுத்து, இறைவன் அவர் கொடுத்த அருளை பொறுத்து. ரைட்டு, நம்ம நேர சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். போட்டி பந்தய லாட்டரியில் நல்லபடியாக இருக்கும், தேகம் நல்லபடியாக இருக்கும், உடல் நல்லா இருக்கும். நல்லா இந்த ஜிம்முக்கு போகிறவங்க, உடல் பயிற்சி செய்கிறவங்க, யோகா தியாகம் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். உடலாலும் மனதாலும் நினைவாலும் செயலாலும் சிறப்பாக இருப்பீங்க. தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். காவல்துறை, இராணுவம், நேவி, நிறைய சொல்லிட்டேன். அதுப்போ அரசாங்க விஷயத்தில் நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும். அரசியல் இருக்கிறவங்க புகழ் அந்தஸ்து நல்லபடியாக இருக்குங்க. சரியா? ஸோ செவ்வாவுடைய நிலைப்பாடு குருமங்கள யோகம் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசாங்கம், அரசு சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ செவ்வாய் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாருன்னா நீங்கள் வந்து இப்போ செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, குறிப்பாக மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த 6 லக்கணத்துக்குமே செவ்வாய் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக லக்கணத்துக்கு அவர் வந்து 3, 6, 10, 11 இருந்தாருன்னா சூப்பர் பலன்களை கொடுப்பாரு. இப்போ நீங்கள் வந்து மேச லக்கணம், மிதுன ராசி, செவ்வாய் எங்கே சார் இருக்கணும்? செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல கண்ணியில் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? 6ஆம் இடத்துல இருக்கணும். அதே மாதிரி அந்த செவ்வாயை வந்து குரு பார்க்கணும். குரு வந்து ரிஷபத்திலிருந்து பார்க்கணும். ரிஷபத்திலேருந்து 5ஆம் பார்வையாக பார்த்தாருன்னா சூப்பராக இருக்கும். இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். இந்த குருமங்கள யோகம் நல்லாயிருக்கும். 25/10/2025 5/12/2025 வரைக்கும் இந்த நாட்கள் ஒரு 40 நாட்கள் கிட்ட மிகச்சிறப்பாக இருக்கும். இதுதான் ஜோதிடம். எந்த ஒரு கிரகம் கோச்சாரத்தில் நல்லா இருக்கோ, அந்த கிரகம் எந்த லக்கணத்துக்காக பாவிக்கப்பட்டிருக்கோ அந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு, அதுபோல் அந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த கிரகம் நல்ல நிலம் இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். அவ்வளோதான். இதில் தான் வித்தியாசம் பிரியும். இப்போ மிதுன ராசியில் ஒவ்வொருத்தருக்கு பலன்கள் மாறி போகுது. சார் அவனை மாதிரி நான் இல்லை, என்னை மாதிரி அவன் இல்லை, நாங்கள் 2 பேரும் மிதுன ராசி தான், அவனுக்கு அப்படி நடக்கு எனக்கு இப்படி நடக்குன்னு சொல்கிறவங்களுக்குலாம் எப்படின்னா தசா புத்தி மாறிப்பட்டிருக்கும். அதுபோல் கோச்சார கிரகங்கள் வந்து சில பேருக்கு சாதகமாக இருக்கும், சில பேருக்கு பாதகமாக இருக்கும். கோச்சார கிரகங்கள் 4 கிரகங்கள் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க அருமையாக இருப்பாங்க. இப்போ செவ்வாய் நல்லா இருக்கிறாரு, அடுத்து சுக்கிரனும் நல்லா இருக்க போகிறாரு, புதன் ஏற்கனவே நல்லா இருக்கார், குரு நல்லா இருக்கிறாரு. இந்த 4 கிரகங்களுமே உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக இருப்பீங்க. இப்போ 100க்கு 70% நல்ல நிலைமையில் இருப்பீங்க. நீங்கள் இருக்கிற லெவலுக்கு இப்போ 10% எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ அந்த நிலைமையில் 70% இருப்பீங்க. நீங்கள் பள்ளிக்கூடத்து மாணவனாக இருக்கீங்கன்னா 100க்கு 80 மார்க் எடுப்பீங்க. சரியா? இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறீங்கன்னா வேலையில் நல்லபடியாக இருப்பீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஸோ அந்த 100க்கு 70% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இப்படி தான் பலன்கள் போகும். இந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் இருக்க கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும், இருந்தால் பலன்களை கொடுக்கும். இதுதான் மாறி 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 போய்கிட்டே இருக்கும். சரியா? இந்த புரோட்டாவை திருப்பி போடுற மாதிரி போய்கிட்டே இருக்கும். செவ்வாய் பெயர்ச்சி, சுக்கிரன் பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பகவான் பெயர்ச்சி, ராகு கேதுகள் பெயர்ச்சின்னு. இதில் குரு, சனி, ராகு கேதுகள், சனி பகவான், ராகு கேதுகள் இவங்களாம் வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவாங்க. 2 வருஷம், 2.5 வருஷம், 1.5 வருஷம் இப்படின்னு பயிற்சி ஆவாங்க, நின்று செய்வாங்க. அதுபோல் மற்ற கிரகங்களோட சேர்ந்தும் போது பலன்கள் மாறும். ஸோ இப்படி பலன்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும்.
குரு பகவான் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, ஹம்ச யோகத்தில் இருக்கிறார், 2ஆம் இடத்துல சுயசாரம் பெற்று இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 2ல் குரு இருக்கிறது நல்லதான். தூரதேச அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருப்பவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? அதனால் நீங்கள் இப்போ வந்து வெளிநாடு போகிறதா வெளிநாடு போங்க, நல்லாயிருக்கும். சொல்கிறாமல ஜெயிக்கிற குதிரை எங்கே போனாலும் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ உங்கள் குதிரை ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்குது. குதிரையை தட்டி விடுங்க. வெளிநாடு போகிறதா வெளிநாட்டுக்கு போங்க. சரியா? மிக சிறப்பாக இருக்கும். உள்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா மிக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு வந்து 2ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ வெளிநாட்டு தொழிலும் நல்லாயிருக்கும், வெளிநாட்டு உத்தியோகம் நல்லாயிருக்கும். வெளிநாட்டு தொடர்பில் தொழில், வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் உள்ள தொழிலும் நல்லாயிருக்கும். அது சம்மந்தப்பட்ட உத்தியோகம் நல்லாயிருக்கும். உத்தியோகம்னா என்ன? மாத சம்பளம். தொழில்னா நீங்கள் 10 பேருக்கு சம்பளம் கொடுக்க போகிறீங்க. இதுதான் வித்தியாசம். ஸோ 2மே வசப்படும் உங்களுக்கு. குரு அனைத்தையும் செய்வார், மிக சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. 2ஆம் இடத்துல குரு என்ன சார் செய்வார் அப்படின்னா, 2ஆம் இடத்துல குரு வந்து வேண்டியதை வேண்டிய நேரம் கொடுப்பாரு. சரியா? வேண்டியதை வேண்டிய நேரம் கொடுப்பாரு. தாராள பண வசதி இருக்கும், சரளமாக பேசுவீங்க, பேச்சில் நாணயம் இருக்கும், பேச்சில் ஒரு சத்திய வாக்கு இருக்கும், சொல்லிக் கொடுக்குறவங்க நல்லாயிருக்கும். டீச்சர் வேலை பார்க்குறவங்க, பக்கீர் வேலை பார்க்குறவங்க, பேசி பழிக்கிறவங்க, பட்டிமன்ற நடுவராக இருக்கிறவங்க, அப்புறம் வந்து எங்களை போன்ற ஜோதிடர்கள், எஃப்எம் ரேடியோவில் பேசுகிறவங்க, அப்புறம் டிவியில் பேசுகிறவங்க, செய்தி வாசிப்பாளர்கள், திரைப்பட நடிகர்கள், டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, பின்னணி பாடகர்கள் நிறைய இருக்கிறாங்க. பேச்சை வந்து முதலீடாக வச்சு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த 2ஆம் இடத்துல குரு இருக்கிறனால வாக்கு பலிதம் இருக்கும். ஆரோடம் சொல்கிறவங்க, குறி சொல்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். பரந்த மனப்பான்மை இருக்கும், தயால குணம் இருக்கும், நல்ல ஒரு வாழ்க்கை வாழுவீங்க, சாஸ்திர ஞானம் இருக்கும். சரியா? எந்த சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, கணித சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, விஞ்ஞான சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, வேத ஜோதிட சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, சாஸ்திர ஞானம் இருக்கும். நல்லா படிப்பீங்க, ஆரம்ப கல்வி நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நல்லா படிப்பு சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். எலிமெண்ட்ரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ப்ரீகேஜி, கேஜி இதெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? நிறைய பேர் ப்ரைவேட்டாக வச்சுருப்பாங்க, அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். சரியா? அதாவது 8th வரைக்கும் ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கிறவங்க, 5th வரைக்கும் வச்சுருக்கிறவங்க, மிடில் ஸ்கூல் வச்சுருக்கிறவங்களும் மிக பார்க்கப்படுகிறது. ஃபீடர் செக்ஷன் சொல்லுவாங்க. அதெல்லாம் சமயோத புத்தி நல்லாயிருக்கும். சரியா? கவிதை, கவிதை, கலை சம்மந்தப்பட்டவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். கவிதை படிக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். கவிஞர்கள், நாவலாசிரியர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அரசாங்கத்தில் வெகுமதி கிடைக்கும். குடும்பத்தில் அதிக செலவும் இருக்கும். சரியா? நிறைய செலவு பண்ணுவீங்க. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நிறைய செலவு வரும். சேமிக்கணும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப சேமிக்கணும். ஒரு பக்கம் வருதுன்னு ஒரு பக்கம் விட்டுறாதீங்க. காசை வந்து சிக்கன்னு பிடிச்சிக்கோங்க, சேமிங்க. விருந்து உபச்சாரத்துக்கு போவீங்க, சுபயோகம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? அதே மாதிரி வாத திறமை இருக்கும். வக்கீல் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். நீங்கள் சம்மந்தப்பட்ட கேஸில் ஈஸியாக ஜெயிச்சிருவீங்க. ஆர்குமெண்ட் நல்லபடியாக வரும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல ஒரு தத்துவார்த்தம் பேசுவீங்க, ஞான இதையாக இருப்பீங்க. சரியா? தராதரம் இருக்கும். 2ஆம் இடத்துல குரு உச்சம் அடைகிறது வந்து நல்ல ஒரு அமைப்பாக கொடுப்பாரு. அடுத்து சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். அடுத்து 3ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் வந்து குரு கேந்திரமாக போய் ஆட்சி பெறாரு. ஸோ சுக்கிரன் ராசிக்கு ரொம்ப வேண்டியவர், 5 12 கூடியவர். பிள்ளைகளால் நல்லா இருக்கும். பிள்ளைகளால் சில செலவுகள் இருந்தாலுமே பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. பிள்ளைகளால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இப்படி மிதுன ராசிக்கு வந்து யோகம், பலதரப்பட்ட யோகம் வருது. என்ன சார் எல்லாம் சொல்கிறியே, எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, சனிபாரையும் செவ்வாபாரையும் ஒரு இடத்துல இருக்கும். இப்போ சனி பகவானும் செவ்வாய் சேர்ந்து எங்கே பார்க்குறாங்க? ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. படுத்தா தூக்கம் வராது, சில பேருக்கு பிரச்சனையாக இருக்கும். அயனசேன போகத்தில் பிரச்சனை இருக்கும். அதுபோக வந்து எதிர்பார்த்த செலவுகள் இருக்கும், அலைக்கழிப்பு இருக்கும். ஒரு காரியம் உடனே முடியாது, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதுக்கு வழிபாடு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். சரியா? செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போய்ட்டு காலபைரவர் வழிபாடு பண்ணிட்டு வந்துடுங்க, இரவு 8 to 9க்கு. இப்போ மிதுன ராசி கூடுதல் பலன்களை எப்படி பார்த்தோம்னா, இந்த யோகம் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா? நவபஞ்சம யோகமும் அதுபோக வந்து கிரகமலைய யோகம் இருக்கிறதுனால நல்ல விதமாக இருக்குது. நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த காரியங்கள்லாம் முடியும். சவாலான பணிகள் முடியலை அப்படின்னு உங்களுக்கு சேலஞ்சாக இருந்த காரியங்கள்லாம் டக்குன்னு முடியும். அதுபோக நிம்மதியாக இருப்பீங்க, வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் படிக்க போகலாம், அதுக்கு உண்டான அமைப்பு ஆகும். சரியா? அதுபோக சர்வதேச பயணங்கள், இன்டர்நேஷ்னல் டூருக்கு போய்ட்டு வர்றதுக்கு இந்த காலம் நல்லபடியாக இருக்கும். மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. சரியா? கல்விக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது, நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க, நல்ல விதமாக இருக்குது. அதுபோக வந்து கடன் கொடுத்த பணத்தை திருப்பி மீட்டு எடுக்கலாம். எங்கேனாச்சும் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு திருப்பி வரும். சேமிப்பு ஓரளவு சேமிக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் சேமிப்பு வச்சுக்கோங்க, செலவை குறைச்சிக்கோங்க. வெகுஜன தொடர்பில் மக்கள் நல பணியில் இருக்கிறவங்களுக்கு சமுதாயத்தில் மரியாதை மதிப்பு கூடும். அதே மாதிரி குடும்பத்துடன் இருப்பீங்க, நேரத்தை செலவு பண்ணுவீங்க. குடும்பத்துடன் இருந்து டயத்தை செலவு பண்ணுறதுங்க உங்களுக்கு இது கிடைக்கும், நேரம் கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். சில பேர் தொழில் வியாபாரம் பிஸ்னஸ்னு ஓடிட்டே இருப்பாங்க. வீட்டில் இருந்துக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளையை கூட்டிகிட்டு 2 இடத்துக்கு போக முடியாது. இப்போ அதற்கெல்லாம் அமைப்பு வரும், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அதான் ரொம்ப முக்கியம். குடும்பத்துடன் நேரத்தை செலவு பண்ண வேண்டும். சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது, வைக்கிறது, ஊர் சுற்றுறதுலாம் எதுக்கு? நம்ம ஆசபாசத்தோடு இருக்கணும். மனைவிக்கிட்டேயோ குழந்தைகள்கிட்டயோ நம்ம சேர்ந்து இருக்கணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, குடும்பத்துடன் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுங்களுக்கு உங்களுக்கு இந்த நேரம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அது மாதிரி பாராட்டும் பெருமையும் இருக்கும். ஒரு அமைதியான வாழ்க்கை கிடைக்குங்க உங்களுக்கு. சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. குதிரை நல்ல விதமாக தான் ஓடுது. மிதுன குதிரை அது ரெட்டை குதிரையாக இருந்தாலுமே ஒத்த பாதையில் தான் ஓடிட்டுருக்கு. கடிவாளம் போட்ட மாதிரி
கொண்ட கொள்கைகளை கரெக்டாக வச்சுட்டு ஓடிட்டுருக்கு. நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேறும். திருமண வாழ்க்கையில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். 7 கூடியவன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7க்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா உச்சமாகி தான் இருக்கிறாரு. அதுபோக 7ஆம் இடத்துல வந்து சந்திரன் 28ஆம் தேதி ஒரு பூஜை பண்ணிடுங்க. போராட நட்சத்திரத்தில் சந்திரன் வராரு. 28ஆம் தேதி காலையில் 8 to 9 வீட்டில் பூஜை பண்ணிடுங்க. தூய்முக கணபதி. அடுத்து ஐஸ்வர்ய லட்சுமி. இந்த படம் நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறேன். நிறைய நேரம் என்கிட்ட கேட்டுக்காங்க. போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன்ல, அதை வச்சு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்க அனைவருக்கும் நன்றி. வீடியோ என்கிட்ட ஃபோட்டோ கேட்டவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. என்னை ஒரு மனிதனை மன்னிச்சு கேட்டீங்க. இன்னும் நிறைய இருக்குது. நான் நிறைய தகவல் வச்சுருக்கிறேன். சரியா நிறைய நான் 1 by 1 சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அதை அப்படியே செய்யுங்க. இப்போ வந்து தூய்முக கணபதியும் ஐஸ்வர்ய லட்சுமி படத்தையும் வச்சு நீங்கள் கும்பிடுங்க. வருகிற 28ஆம் தேதிக்கு படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க. வாட்ஸ்அப்பில் கேளுங்க. சார் மிதுன ராசிக்கு உண்டான லட்சுமி படத்தையும் விநாயகர் படத்தையும் அனுப்புனேன். 8807457629. கண்டிப்பாக நான் அனுப்பி விடுவேன். ஃப்ரீயாக தான் அனுப்புகிறேன். சரியா அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு சின்ன சைஸுக்கு பண்ணிக்கோங்க. சரியா பெருசாலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிறுசாக பண்ணி வச்சுக்கலாம். செல்ஃப்லேயோ இல்லையோ இல்லை வேலை பார்க்குற இடத்துல பீரோலையோ வச்சுக்கலாம். சரியா அதுபோக வந்து உங்களுக்கு 4ஆம் தேதி நவம்பர் 4ஆம் தேதி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கும் அதே மாதிரி படத்தை வச்சு கும்பிடுங்க. சரியா விநாயகர் படத்தையும் சுக்கிரன் படத்தை வச்சு கும்பிடுங்க. நவம்பர் 4ஆம் தேதி ஐப்பசி 18 செவ்வாய்க்கிழமை. சரியா 28ஆம் தேதி என்ன கிழமை வருது? 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் வருது. சரியா ஸோ 2 நாளுமே செவ்வாய்க்கிழமை தான் வருது. செவ்வாய் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அதுதான் பிரபஞ்சம் வந்து இப்போ வழி கொடுக்க உங்களுக்கு கரெக்டாக வருது பார்த்தீங்களா? 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தான். நவம்பர் 4ஆம் தேதி காலையில் 8 to 9 பூஜை பண்ணிடுங்க. சரியா 8 to 8:45 பண்ணிடுங்க. அதே இந்த தூய்மிகு கணபதியும் மகாலட்சுமி படத்தை வச்சு கும்பிடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நீங்கள் மகாலட்சுமி வச்சு கும்பிட்டிங்கன்னா பிருகுமங்கல யோகம் கிடைக்கும். நல்லா தான் இருக்குது. சரியா சூப்பராக இருக்குது. செவ்வாயும் நல்லா இருக்கிறாரு. குரு நல்லா இருக்காரு. சுக்கரன் நல்லா தான் இருக்கிறாரு. சுக்கரன் வந்து அடுத்து வந்து குருக்கு கேந்திரம் வர்றாரு. ஆட்சி பெறாரு. செவ்வாய் வந்து குரு பார்வையில் இருக்கிறாரு. சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. செவ்வாயும் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. 2 பேருமே ஆட்சி பெற்று தன் சாணபலம் பட்டு இருக்கிறதுனால பிருகுமங்கல யோகம் பரிபூர்ணமாக இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடம் 6ஆம் இடம் வலுப்புறது நல்லா இருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். சரியா உத்தியோகம் வேணுங்கிற இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தை நோக்கி போகலாம். உத்தியோகம் மிக சிறப்பாக இருக்கும். வேலை தேடி இருக்கிறவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும். இந்த வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் வந்து அந்த விநாயகர் படத்தையும் மகாலட்சுமி படத்தையும் சுத்தம் பண்ணுங்கள். பன்னீரை வச்சு தொளிங்க. சந்தன குங்குமம் வைங்க. அடுத்து வந்து நான் சில மூலிகை சம்மந்தப்பட்ட சில பொருட்கள்லாம் நான் சப்ளை பண்ணலான்னு இருக்கிறேன். அடுத்து வருகின்ற வீடியோவில் சொல்கிறேன். சில மூலிகை சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். என்னுடைய சொந்த விஷயத்துக்காக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பூஜை புனஸ்காரத்துக்கு யூஸ் பண்ணுறேன். அது நறுமண பொருட்கள் தான். நறுமண ஒரு பவுடர் தான். நறுமண தூள் தான். அது வந்து நீங்கள் பூஜை புனஸ்காரத்துக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் நல்லபடியாக இருக்கும். சரியா வீட்டில் இருக்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். நல்லபடியாக இருப்பீங்க. அதை வந்து எந்த காரியத்துக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்னு வருகின்ற வீடியோவில் சொல்கிறேன். அது வேணுங்கிறவங்களுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன். நான் சரியா உங்களுக்கு கொரியர்லாம் அனுப்பி விடுவேன். அப்பட்டு அதுக்கு ஒரு கட்டணம் வாங்குவேன். சரியா கண்டிப்பாக கட்டணம் வாங்குவேன். அந்த பவுடர் அது வந்து ஒரு மஞ்சத்தூள் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எல்லோ கலரில் தான் இருக்கும். அதை வந்து நான் பூஜை புனஸ்காரம் பண்ணி இறைவனோட சன்னிதியில் வச்சு மந்திரம் சொல்லி அதை உருவேற்றி அதை வந்து நான் கொடுக்குறேன். அதை வந்து சில காரியங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா அதை சில இடத்துல சில காரியங்களுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அடுத்து வருகின்ற நாட்களில் அதை பற்றி நான் வந்து சொல்லுவேன் நான். சரியா அதுக்கு ஒரு விளக்க வீடியோ போட்டுட்டு அந்த பொருட்கள்லாம் உங்கள்கிட்ட காட்டிட்டு அதுக்கு பின்னாடி தான் நான் வந்து அதுக்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட நான் அறிமுகப்படுத்துவேன். சரியா ஏன்னா இது நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா சில பேர் இந்த தாயத்தை கொடுக்குறது, எந்திரம் கொடுக்குறது இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சாத்தியப்படுதுன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு பிரசாதம் மாதிரி, விபூதி குங்குமம் மாதிரி. இது ஒரு பவுடர். சரியா இது ஒரு பிரசாதம்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு அருள் பிரசாதம். இதை வந்து நானே ப்ரிப்பேர் பண்ணி தினமும் சாமி கும்பிட்டு அதை மந்திரம் சொல்லி அதை கோயிலில் வச்சும் ப்ரே பண்ணி வீட்லேயும் டெய்லி ப்ரே பண்ணி ஒவ்வொரு ராசிக்குமே நான் கொடுக்கலான்னு இருக்கிறேன். சரியா ப்ரொபோசல் இருக்குது. இறைவனோட அனுக்கிரகம் உங்களுடைய வரவேற்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக செய்வேன். பட் நான் அதை யூஸ் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன். நல்லா இருக்கிறாங்க. சரி அதை வாங்கி வச்சுட்டு அவங்க குடும்பத்தில் சில பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்ல விதமாக நடக்குது. காரியங்கள் நடக்குது. ரொம்ப நாளாக வேண்டியவர்களுக்கெல்லாம் சில காரியங்கள் நடக்குது. எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்குது. இறைவன் அருளால் உங்களுக்கும் நடக்கட்டும். அடுத்து வருகின்ற நாட்களில் அதை பற்றி நான் சொல்கிறேன். நான் இப்போ வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த பூஜைக்காக சொல்ல வந்தேன். பூஜை பண்ணும்போது பன்னீரை வச்சு படத்தை துடைச்சிருங்க. சந்தன குங்குமம் வைங்க. நெய்வேத்தியத்துக்கு வந்து பால் வைங்க. நாட்டு சக்கரை வச்சுக்கோங்க. பாலும் நாட்டு சக்கரையும் வச்சுக்கோங்க. அந்த கெண்டியில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. சுத்தமான தண்ணியை வச்சுக்கிட்டு அதில் வந்து அருகம்புல், மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, மறிக்குழுந்து, துளசி, வேப்பிலை இதில் ஏதோ ஒரு 3 போடுங்க. அருகம்புல் தனியாக போட்டுருங்க. முல்லைப்பூ போடுங்க. இல்லைன்னா மல்லிகைப்பூ போடுங்க சரஸ்வதிக்கு. துளசி அல்லது மறிக்குழுந்து லக்ஷ்மிக்கு. வேப்பிலை வந்து ஆதிபராசக்திக்கு. 30 தேவிக்கும் போட்டுருங்க. அது சந்திரனுடைய அனுக்கிரகம் பட்டது. சந்திரன் தான் ஜலமாக இருக்கிறவர். இந்த பிரபஞ்சத்துக்கே
முக்கியமானது தண்ணி தான். நீரின்றி அமையாது உலகு. அதனால் தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா 30 தேவியும் வந்துடுவாங்க. விநாயகரும் வந்துடுவார். சக்தி விநாயகர், வித்யா விநாயகர், சக்தி விநாயகர், வித்யா கணபதி, லக்ஷ்மி கணபதி. சரியா? சக்தி கணபதி 3 பேருமே வந்துடுவாங்க. சக்தி கணபதி, வித்யா கணபதி, லக்ஷ்மி கணபதி 3 கணபதியும் அதில் இருப்பாங்க. எந்நேரமும் சாத்வீகமாக ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை கொடுக்குறது யாருன்னா தும்பிக்கையோட விநாயகர் தான். விநாயகர் வினை தீர்ப்பான் விநாயகர். விநாயகரோட அருள் இருந்துச்சுனாலே வினையெல்லாம் தீர்ந்து போயிடும். ஏன்னா விநாயகர் தான் வந்து ரொம்ப ஒரு கூப்பிட்ட குரலுக்கு முதல்ல ஓடி வருவார். அவர் வராரு இல்லையே, ஒரு தும்பிக்கை வரும் நமக்கு. தும்பிக்கை வந்து காப்பாற்றும். அந்த யானை முகத்தான். அதனால தான் விநாயகர் சதுர்த்தி வந்து இந்தியா முழுக்க கொண்டாடப்படுகிறது. இந்து சமுதாயத்திலேயே, இந்து கலாச்சாரத்திலேயே வந்து விநாயகர் ஒரு தெய்வத்துக்கு இந்தியா முழுக்க, ஏன் உலகம் இருக்கிற இந்துக்கள் எல்லாரும் கும்பிட்ற ஒரே பண்டிகை வந்து விநாயகர் சதுர்த்தி தான். ஸோ அந்தளவுக்கு விநாயகருக்கு சிறப்பு இருக்குது. நாயகன். வீணா என்ன? வெற்றி. வி ஃபார் வெற்றி. நாயகன் அர்த்தம். நாயகனுக்கெல்லாம் நாயகன். வீணாலே பெரியவன் அர்த்தம். பெரிய வெற்றிக்குரியவன் அர்த்தம். அதனால தான் நாயகன், விநாயகன். சரியா நேர்களே? அந்த விநாயகருடைய அருட்பிரசாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும். அந்த தண்ணியை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க. மறுநாள் யூஸ் பண்ணுங்கள். மறுநாள் வந்து என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் எல்லாம் தெளிங்க. பூஜை பண்ணிவிட்டு டெய்லி வச்சு பூஜை பண்ணுங்கள். தினமும் கண்டியில் தண்ணி வச்சு பூஜை பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த தண்ணியை வந்து ஒன்று வேப்ப மரத்துக்கு ஊற்றுங்க, இல்லைனா அரச மரம் ஆலா மரத்துக்கு ஊற்றுங்க, இல்லைனா வீட்டிலே தெளிக்கலாம். சரியா? வீட்டில் கார்னரில் 4 மூலையில் தெளிச்சிடலாம். சரியா நேரில்? வாசப்படியில் தெளிக்க வேண்டாம். கால் மீதி படாத இடத்துல 4 மூலையில் தெளிச்சுட்டு மனப்பூர்வமாக தெய்வத்தை வேண்டுங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்குது. உங்களுக்கு 2 நாள் ஒதுக்கி இருக்கிறேன் நான். இதெல்லாம் வந்து மூர்த்த நாள் மாதிரி சூட்சும வழிபாடு உள்ள நாட்கள். சந்திரன் ராசிக்கு 7ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு. பூராட நட்சத்திரத்தில் சுக்கிர நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பார். உங்கள் ராசிநாத நட்சத்திரம் 1 4 கூட நட்சத்திரத்தில் குரு பார்வை சுக்கிர பார்வையில் இருப்பார். சுக்கிர பார்வைக்கு வருவாரா? சுக்கிர பார்வைக்கு வரமாட்டார். ஏன்னா சுக்கிரன் 3ஆம் தேதி பயிற்சியாக வந்துடுவார். குரு பார்வையில் இருப்பார். ஸோ இப்படி சூட்சுமமான வழிபாடு அன்றைக்கி ஒரு சின்ன பூஜைகளை வீட்டில் பண்ணிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். பிரச்சனைக்கு தீர்வு உங்கள்கிட்ட தான் இருக்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ, குடும்ப பிரச்சனையோ, வேலை பிரச்சனையோ, திருமண பிரச்சனையோ, தொழில் பிரச்சனையோ, வியாபார பிரச்சனையோ, உடல்நல பிரச்சனையோ, வாட் எவர் மேபி, எல்லாத்துக்குமே தீர்வு நம்ம வீட்டில் தான் இருக்குது. நம்ம வீட்டில் பூஜை புனஸ்காரம் பண்ணணும். சரியா நேர்களே? ஸோ துவிமுக விநாயகர், ஐஸ்வர்ய லட்சுமி படத்தை வச்சு வழிபாடு பண்ணுங்கள். மிக சிறப்பாக இருக்கும். அதுபோக உங்கள் இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், குலதெய்வத்தை வச்சு கும்பிடுங்க. குலதெய்வத்தை கும்பிடுறதுக்கு நான் நாள் சொல்லியிருக்கிறேன். நவம்பர் 3ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க குலதெய்வத்தை கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சார் என்னால் முடியல, நான் வந்து அமெரிக்காவில் யூஎஸ்சில் இருக்கிறேன், என் சாமி வந்து திருநெல்வேலியில் இருக்கிறாரு, வள்ளியூரில் இருக்கிறாரு, என்னால் போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்து குலசாமி படத்தை வச்சு கும்பிடுங்க. சரியா? இந்த பூஜை பண்ணுறீங்களா பார்த்தீங்களா, அந்நேரம் உங்கள் குலசாமி படத்தை வச்சுக்கோங்க. இஷ்ட தெய்வத்தை வச்சுக்கோங்க, காவல் தெய்வத்தை வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு தெரியும், நீங்கள் உங்கள் பூஜை அறையில் சில சாமி வச்சுருப்பீங்க. அதில் எது குலதெய்வம், எது இஷ்ட தெய்வம், எது காவல் தெய்வம்னு தெரியும். அதை கூட வச்சு கும்பிடுங்க. சரியா? பூஜை அறையில் எவ்வளோ சாமி வச்சு வேணாலும் கும்பிடலாம், எப்படினாலும் கும்பிடலாம். இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பூஜை அறையை பராமரிப்பது எப்படி பூஜை பண்ணால் தெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கும், தெய்வம் எப்படி நம்மக்கிட்ட பேசுவோம், பூஜை அறையில் இருக்கிற தெய்வம் நம்மக்கிட்ட எப்படி பேசுவோம், அதுக்குன்னு சில முறைகள்லாம் இருக்குது, ஆகம விதிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். எல்லா வீடியோவும் பாருங்கள். எந்த வீடியோவும் தவிர மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஏதோ ஒரு வீடியோவில் வந்து ஒரு தகவலை சொல்லுவேன். அந்த வீடியோ நான் ஒரு 30 நிமிஷம் பேசினாலுமே ஒரு 10-15 நிமிஷம் வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டெக்ட் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கொடுப்பேன். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, மிருகசீரிசமோ, திருவாதிரையோ, புனர்பூசமோ, தசாபுத்தி என்ன நடந்தாலும் சரி, ஆனால் உங்களுக்கு வந்து அதில் சொல்யூஷன் கிடைக்கும். சரியா நேர்களே? அதனால் எல்லா வீடியோவும் நல்ல வீடியோவும் நினச்சி தான் போடுறேன். ஆத்ம திருத்தமாக தான் நினச்சி பேசுகிறேன். எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்த்து பேசுகிறேன். வேத ஜோதியின் வாய்ப்பாட்டின்படி தான் பேசுகிறேன். உங்களுக்கு உள்ள நட்சத்திரம், தசாபுத்தி, இதுக்கும் சில பாயிண்ட்ஸ்களை கொடுக்குறேன். தொடர்ந்து வீடியோ போடுறேன், பாருங்கள். நல்லா தான் இருக்குது. இந்த வீடியோவுக்கு தமிழில் அப்படி தான் போடுவேன். ஜெயிக்கிற குதிரை தான் போடுவேன். மிதுன ராசி இனிமேல் ஜெயிக்கிற குதிரையாக மாறப்போகுதுன்னு போட போகிறேன். படிங்க, பாருங்கள், கேளுங்க. எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. குலதெய்வத்தோட பேரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ வேணுங்கிறங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு விநாயகர் படத்தை நீங்கள் கும்பிடலாம். ஏன்னா விநாயகர் வந்து 3ஆம் இடத்துல தான் இருக்கிறார். கேது இருந்தாலும் முக்கன் முதல்வனை கும்பிடுறது நல்லதான். ராகுகேதுகள் வந்து 3ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. பாக்கியஸ்தானத்தில் ராகுகேதுகள் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இந்நேரம் வந்து அந்த தூய்மிகு விநாயகரை கும்பிடுறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் அடுத்த நல்ல நிலைமைக்கு தான் போகிறார். அடுத்து வந்து 6ஆம் இடத்துக்கு போனாலுமே குரு பார்வைக்கு போவார். அடுத்து 7ஆம் இடத்துக்கு போய் ராசியை பார்ப்பார். ஸோ சுக்கிரன் நிலைப்பாடு நல்லா இருக்குது. ராசிநாதன் புதன் வந்து 5ஆம் இடத்துல தான் டிசம்பர் 2 வரைக்கும் இருக்கிறார். அருமையான அமைப்பு. மந்திரம் சொல்வீங்க. 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறாருன்னா கிரியேட்டிவ் மைண்டில் இருப்பீங்க, புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, நல்லாயிருக்கும். சரி, 5ல் புதன் இருந்தாலே வந்து மந்திரம் இருக்கும். மந்திரம் கால் மதி முக்கால். நல்ல ஒரு மதி உடையான இருப்பீங்க. நல்லா சாமி கும்பிடுவீங்க. சாமியோட மந்திரத்தை நல்லா சொல்வீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் சூரிய நாராயண யோகம். புதன் சுக்கிரன் லட்சுமி நாராயண யோகம். சுக்கிரன் சூரியன் சூர்யாதித்ய யோகம். சுக்கிரன் புதன் லட்சுமி நாராயண யோகம். ஸோ இப்படி 4 யோகங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால தான் குலதெய்வ வழிபாட சொல்கிறேன்.
நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குது. மிதுன குதிரை நல்லா ஓடும். சரியா? உங்கள் குதிரை இப்போ ஜெயிக்கிற குதிரையாக தான் இருக்குது, நல்லபடியாக இருக்கும். ஜெயிக்கிற குதிரையை நினச்சிட்டு ரேஸ்லலாம் போய் பணம் கட்டிட்டு இருக்காதீங்க. இன்றைக்கி அதெல்லாம் எடுத்துட்டாங்க. இந்த தமிழ்நாட்டில் ரேஸ்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன், குதிரை பந்தயம்லாம் இல்லை. ஆனால் மற்ற பெங்களூர்லாம் இருக்குது, அது வேறு. ரேஸில் பணம் ஜெயிக்கணும்னா அதுக்கு ஜாதகத்தை பார்க்கணும், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும். ஏன்னா ரேஸில் பணம் சம்பாதிக்கிறதுக்கெலாம் ஜாதகத்தில் அமைப்பு இருந்தால் தான் கிடைக்கும். சரியா? அது ஒரு பந்தயம் மாதிரி தான். ரேஸுங்கிறது என்ன பந்தயம் தானே, போட்டி கிடையாது, பந்தயம். பணத்தை வந்து கெட்டுறது, குதிரை மேலே வச்சு கெட்டுறது. அதுக்கு வந்து ஜனன ஜாதகத்தை பார்க்கணும். இருப்பினும் இப்போ கொஞ்சம் லைட்டாக வாய்ப்பு இருக்குது. சரியா? கொஞ்சம் வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. முழுமையாக இருக்கோ இல்லையோ, ஒரு 100க்கு ஒரு 50% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9ஆம் இடம் டிஸ்டர்ப் ஆகுது. ராகு 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா முழுமையை செய்ய விட மாட்டார், கன்சாலிடேட் பண்ண விட மாட்டார். 2ஆம் இடம் ஓகே, 5ஆம் இடம் ஓகே, 11ஆம் இடமும் சரி, 11ஆம் இடம் இட்ஸ் ஓகே, 11ஆம் இடம் ஓகே. ஸோ 2, 5, 11 ஓகே. 9ஆம் இடம் தான் கொஞ்சம் குருஷியலாக இருக்குது. 9ஆம் இடங்கிறது என்ன, பெரிய வெற்றியை கொடுக்காது, ஒரு பெரிய ஒரு மாசாக கொடுக்காது. 9ஆம் இடம் வலுக்கணும். பெருங்கோணம்னு என்ன, மகாலட்சுமி ஸ்தானம். சரியா நேர்களே? பாக்கியஸ்தானம். ரைட்டு. ஒன்று இருந்தாலும் ஒன்று இல்லை, இதுதான். எல்லாம் கூடி எந்நேரமும் வராது, ஏதோ ஒரு தொங்கல் இருக்க தான் செய்யும். அதுதான் வாழ்க்கை. இப்போ நம்ம உடம்பை செக் பண்ணோம்னா ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்க தான் செய்யும். இப்போ பிளட்டை எடுத்துகிட்டு போய் ஒரு 10 டெஸ்ட்டு பண்ண வச்சுக்கோங்களேன். 10 டெஸ்ட்டில் ஒரு 6 டெஸ்ட்டு நல்லா இருக்கும், ஒரு மீதி 4 டெஸ்ட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கும், அந்த டாலரன்ஸுக்குள்ளே தாண்டி போயிருக்கும். அப்போ டாக்டர் என்ன சொல்லுவார், உங்களுக்கு இதெல்லாம் இருக்குங்க, இதுக்கு இந்த மாத்திரை சாப்பிடுங்க, இல்லைன்னா இந்த எக்ஸசைஸ் செய்யுங்க, டைட் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார். எல்லாத்துக்குமே எல்லா நேரமும் நல்லா கற்காது, யாராக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம பிளட்டை எடுத்துகிட்டு ஒரு செக் பண்ணுறோம், ஒரு 10 டெஸ்ட் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். 10 டெஸ்ட்டில் வந்து ஒரு 6-7 டெஸ்ட் தான் பாசிட்டிவ் கரெக்டாக இருக்கும், டாலரன்ஸுக்குள்ளே வரும். மற்றதெல்லாம் முன்ன பின்ன இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கும். அதுக்காக நம்ம வாழாமல் இருக்கோமா, அது வேறு. அது மாதிரி தான் கிரக பலன்களும். எல்லா நேரமும் 100% இருக்காது, எல்லா நேரமும் 0வும் இருக்காது, போய்கிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். கிரகங்கள் சுற்றிகிட்டே இருக்கும்போது பலன்கள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். ரைட்டு. இத்துடன் இந்த வீடியோ நிறைவு பண்ணலான்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன் அதையும் பார்க்குறேன். ரொம்ப நேரம் பேசுனாலும் பார்க்க மாட்டாங்க. 32 நிமிஷம் பேசிட்டேன், போதும். அடுத்த வருகின்ற வீடியோ காலில் பேசுகிறேன். நல்லா இருங்க. அந்த பூஜை புனஸ்காரத்தை மறந்துடாதீங்க. 28ஆம் தேதி அக்டோபர் 28 நவம்பர் 4 காலையில் ஒரு 8-8 பண்ணிடுங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மிதுன ராசி நேயர்களுக்கு, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்கள் வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீரோடி வாழ்க, நிறைந்த வள பெறுக. நன்றி நேயர்களே.